காற்று 33. அந்திவான மறைக்கும் மஞ்சள் அக்கினி கொழுந்தில் பூத்த மஞ்சள் தங்கத்தோடு ஜனித்த மஞ்சள் கொன்றை பூவில் குளித்த மஞ்சள் என்ற பாடலை மனதிலோடியது மஞ்சள் வண்ண மென்பட்டை உடுத்திய மங்கையவளுக்கு. இரு பக்க காதோறும் சிறு முடிக்கற்றை எடுத்து குத்தியவள் மீதமிருந்த அடர்ந்த காட்டை முன்னே போட்டுக்கொண்டாள். சிறு பொட்டுக்கும் ஜிமிக்கி இரண்டிற்கும் அதனதன் அரியணையை கொடுத்துவிட்டு தன்னை ஒரு புறம் சரி பார்த்தவளின் நினைவில் குடிக்கொண்டவனோ தன் பிம்பம் அருகே வந்து நின்று 3 விரல்களை காட்டி அழகு என்று கூறுவது போல மாயை தோன்ற சட்டென திரும்பி பார்த்தாள். அங்கே அவன் இல்லை. தலையில் அடித்து கொண்டவள் ஏனோ உதட்டை கடித்து புதிதாக வெட்கம் கொள்ள, என் மருமக தேவத என்று தென்றல் வந்து நெற்றி முறிக்க தன் வெண்பற்கள் காட்டி சிரித்தாள். நீ இதே போல சிரிச்சிட்டு இருக்கணும்டா என்று உச்சி முகர்ந்தவர், சாகரன் கீழே உனக்காக வெயிட் பண்றான் வா என அவர் சொல்லி கீழே செல்ல அவள் கால்கள் நகர மறுத்தன. அவன் பேசிவிட்டு சென்ற பின் அவளது எண்ணமும் நினைவும் அவனாகத்தான் இருந்தன. அவன் காதலை ஈர்க்க சொல்லி அறிவுறுத்தியது ஒரு மனம், இன்னொரு மனமோ அவன் வீட்டையும் அவனது தந்தையும் பற்றி எண்ணி வேண்டாம் என்றது. மதங்கியவள் மருகி போயிருந்தாள். குழப்பம் கூடி இருந்த வேளையில் தன் குடும்பத்துடன் செலவிட்டு தன்னை மீட்டு கொண்டாலும் சாகரனின் நினைவு பாடாய் படுத்தி எடுத்தது. தூக்கம் இம்மியளவு கூட கண்களில் சேரவில்லை. காலை வரை ஆட்டி படைத்த அவளது நினைவிற்கு இடைவேளை கிடைக்க அதற்குள் அவன் வந்துவிட, படுத்திரியேடா என்றாள் வாய்விட்டு. சாகரன் என்றாலே உடல் முழுவதும் செக்கரையாய் மாற கால்கள் இரண்டும் கட்டிக்கொள்ள ஒரு இன்ப அவஸ்தையில் சிக்கிக்கொண்டாள். முன்பை போல அவனை எதிர்கொள்ள துணிவு எங்கோ போனது. அவனை நேருக்கு நேராக சந்திக்கப் போகும் கணத்தை எண்ண உடல் சிலிர்த்து போனாள் அணங்கவள். அவன் பார்வை எதிர்கொள்ள திடத்தை உள்ளே தேடியபடி கீழே இறங்கினாள். தனியாக அமர்ந்து தனது அலைபேசியின் தொடுதிரையை தீண்டிக் கொண்டிருந்தவன் அவள் வருகையின் அரவம் கேட்டு விழியை மட்டும் உயர்த்தி பார்க்க விழிகள் நான்கும் தூரமிருந்தும் ஈர்க்கும் வேலை சரியாக நடந்தது. அவள் அருகே வந்ததும் எழுந்து நின்றான். கொல்லராளே நெஞ்சை தடவியவன், செத்துக்கித்து போயிடாத சாகரா, நீ இன்னும் நிறைய அனுபவிக்கணும் என்று தனக்குத்தானே சொல்லிக் கொண்டான். விழிகளை விரித்து வைத்து விழவைக்கும் அவனது பார்வையை எதிர்கொள்ள முடியாமல் தடுமாறினாள். எதிரிகளை தன் விழியால் எரிப்பவளின் பார்வையில் அவனோ குளிர் காய்கிறான். விழியை அகற்றாமல் பார்த்து கொண்டிருக்க வாதம் செய்பவளின் வாய் தம்பட்டம் கொண்டது. போலாமா சாகரா என்றாள் கஷ்டப்பட்டு. போலா நிழலி என்றவன் நிழலி என்று அழைக்க அவளும் அவனை பார்த்தாள். தன் பைக் சாவியை அவளிடம் நீட்டினான். அதை கண்டு ஒன்றும் சொல்லாமல் வாங்கி தன் பர்சுக்குள் வைத்தாள். மீண்டும் நிழலி என அழைக்க, ரொம்ப அழகா இருக்க என்று அங்கே நிற்காமல் முன்னே சென்றவன் அவளுக்காக வாசலில் காத்திருக்க கஷ்டப்பட்டு கால்களை இழுத்து கொண்டே வந்தாள். இருவரும் சேர்ந்தே வெளியே செல்ல தூரமாக நின்ற பானுமதி அவர்களை பார்த்து கண் கலங்கினார். இவர்கள் பிரியவே கூடாது என்ற வேண்டுதல் வேறு. டிரைவர் அண்ணாவை வரவேண்டாம் என்றவன் காரை எடுக்க முன்னே அமர்ந்து கொண்டான். இருவரும் தேனியை நோக்கி ஒரு அமைதி பயணம் கொள்ள பாடல் இசைக்க விட்டான். வார்த்தை தேவையில்லை வாழும் காலம் வரை பாவை பார்வை மொழி பேசுமே, நேற்று தேவையில்லை நாளை தேவையில்லை இன்று இந்த நொடி போதுமே, வேரின்றி விதையின்றி விண் தூவும் மழையின்றி இது என்ன இவன் தோட்டம் பூ பூக்குதே, வாளின்றி போரின்றி வலிக்கின்ற யுத்தமின்றி இது என்ன இவன் அன்பு எனை வெல்லுதே, இதயம் முழுதும் இருக்கும் இந்த தயக்கம் எங்கு கொண்டு நிறுத்தும், இதை அறிய எங்கு கிடைக்கும் விளக்கம், அது கிடைத்தால் சொல்ல வேண்டும் எனக்கும் பூந்தளிரே. இருவரது மனதை படித்தது போல வரிகள் இருக்க ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். செல்லும் வழியில் மழைச்சாரலும் வீச கண்ணாடியில் வழியும் நீர்த்துளிகளின் மேல் கண் வைத்தவாறே வந்தான். எந்த மேகம் இது எந்தன் வாசல் வந்து எங்கும் ஈரமழை தூவுதே, என்ன உறவு இது எதுவும் புரியவில்லை என்ற போதும் இது நீளுதே, யாரென்று அறியாமல் பேர்கூட தெரியாமல் இவனோடு ஒரு சொந்தம் உறவானதேன், ஏனென்று கேட்காமல் தடுத்தாலும் நிற்காமல் இவன் போகும் வழியெங்கும் மனம் போகுதே, பாதை முடிந்த பிறகும் இந்த உலகில் பயணம் முடிவதில்லையே, காற்றில் பறந்தே பறவை மறைந்த பிறகும் இலை தொடங்கும் நடனம் முடிவதில்லையே, பூக்கள் பூக்கும் தருணம் ஆதவனே பார்த்ததாரும் இல்லையே, புலரும் காலை பொழுதை
முழுமதியும் பிரிந்து போவதில்லையே, நேற்று வரை நேரம் போகவில்லையே, உனதருகே நேரம் போதவில்லையே, எதுவும் பேசவில்லையே, இன்று ஏனோ எதுவும் தோன்றவில்லையே, என்ன புதுமை, இரவும் விடியவில்லையே, அது விடிந்தால் பகலும் முடியவில்லையே. வரிகளை உள்வாங்கி காதலை விழிவழியே மாற்றிக்கொள்ள மாயம் செய்தது அந்த பாடல். தொடர்ந்து வந்த பாடல்கள் அவர்களை பேச விடாது மோன நிலையில் கட்டி போட்டு வைத்திருந்தன. கடலூரும் வர இருவரையும் மேளதாளத்தோடு வரவேற்றனர் அவ்வூர் மக்கள். எதுக்குங்க இதெல்லாம்? நான் என்ன செஞ்சிட்டேன்? என் வேலையை தானே செஞ்சேன் என்று கழுத்தில் போட்ட மாலையை கழட்டினாள். எங்க ஊரையே, எங்க உயிரையே, எங்க வருங்காலத்தையே காப்பாத்திருக்கீங்கம்மா. அதுக்கு எவ்வளவு செஞ்சாலும் பத்தாதுமா. இன்னும் உங்களுக்கு எவ்வளவு வேணும்னாலும் செஞ்சுட்டே இருக்கலாம் என்றார் ஊர் பெரியவர். இதெல்லாம் என் கடமை ஐயா. என்னை தேடி வரவங்களுக்கு நியாயம் கிடைக்க செய்யறதுக்கு தானே நான் படிச்சிருக்கேன். இதெல்லாம் அதிகம்யா என்றாள். பின் அவர்கள் இருவரையும் நன்றாக கவனித்தனர். சாகரனோடு ஊரை சுற்றி பார்த்தாள். நீதிமன்ற ஆணைக்கு இணங்க குப்பை கிடங்கு சுத்தப்படுத்தும் பணி தீவிரமாக நடந்து கொண்டிருந்தது. இருவரும் பேசிக்கொண்டே வருகையில் இருவரின் முன் வந்து நின்ற பாட்டி அவர்கள் இருவரையும் பார்த்துவிட்டு, ஏத்தா, புருஷனை மட்டும் கூட்டிட்டு வந்திருக்க, புள்ளையும் கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல என பாசமாக கேட்க, ஐயோ பாட்டி, நாங்க என அவள் ஆரம்பிக்க முன் அவள் கையை பற்றி அழுத்தியவன், பாப்பா ஸ்கூலுக்கு போயிருக்கா பாட்டி, இன்னொரு நாள் கண்டிப்பா கூட்டிட்டு வரோம் என்றான். சரி ராசா என்று அவர் நகர்ந்ததும் அவள் கையை விடாமல் முன்னே நடக்க, அவளோ அவ்விடத்தை விட்டு நகரவே இல்லை. அவனோ அவள் வராமல் இருக்க திரும்பி பார்த்து, என்ன வா என்றான். அவளோ கரங்களை காட்டினாள். சோ வாட் என்றான் பிரிக்காமலே. சோ வாட்டா, விடுடா கைய என்றாள். அவன் கையிலிருந்து தன் கையை உருவாமலே. முடியாது, புருஷன் பொண்டாட்டினா கை கோத்துதான் நடப்பா. நோக்கு தெரியாதா நிழலி? அண்ட் இது கிராமம். பொண்டாட்டி புருஷனை டா சொல்லக்கூடாது. அழகா ஏங்க வாங்க போங்க தான் சொல்லணும். புரியறதா என்று எடுத்து சொல்ல, உள்ளுக்குள் அவன் பேச பேச ஜிவ்வென்று இருந்தாலும் வெளியே உக்கிரமாயிருப்பது போல காட்டிக்கொண்டாள். எதுக்குடா போய் சொன்ன? புருஷன் பொண்டாட்டின்னு இதுல புள்ள ஸ்கூலுக்கு போயிருக்கான், ஃப்ராடு என்று திட்டினாள். நான் எங்கடி போய் சொன்னேன்? உண்மையை தானே சொன்னேன். இப்போ நாம புருஷன் பொண்டாட்டி இல்லதான், விரைவில் ஆகலாம் இல்லையா என்றான் அமர்த்தலாக. எதே என்றவள் இடையில் கை வைத்து கேட்க, ஆமாடி, இப்போ புருஷன் பொண்டாட்டி இல்லைன்னு சொல்லிட்டு அப்புறம் கல்யாணம் பண்ணிட்டு வந்து புருஷன் பொண்டாட்டியா நின்னா அவா என்ன நினைப்பா? அதான் முன்னாடியே சொல்லி வச்சுட்டேன் என்று தோளை குலுக்க மீண்டும் அவனை முறைக்காதடி, கோவத்திலையும் அழகா இருந்து என்னை கொல்றடி பட்டர் பன் என்று அவளை நெருங்கி அடிக்குரலில் சொல்லிவிட்டு செல்ல, அவனது நெருக்கமும் குரலும் உடம்பில் உள்ள ஒவ்வொரு செல்லையும் தீண்டி உணர்வு பிரளயத்தை உண்டாக்கிவிட்டு சென்றன. விருந்து தயாராக இருவரும் அமர்ந்தனர். அவனுக்கு வெஜ் வைக்கணும். அவன் பக்கத்தில் அமர்ந்தவளுக்கு நான்வெஜ் வைக்க போக வேணாம் என்றவள் வெஜ்ஜை தான் சாப்பிட்டாள். அவனது காதல் பார்வையையும் கண்டும் காணாமல் உண்டாள். விருந்து முடிய அவளுக்கும் அவனுக்கும் வேட்டி, சேலை, பூ, பாக்கு வெத்தலை என வைத்து கொடுக்க வாங்கி கொண்டு விடை பெற்றனர். மீண்டும் இசை மொழியை இருவருக்கு இடையில் வைத்து கொண்டு சாலையை வெறித்தனர். ஒரு கட்டத்தில் அவள் உறங்கிவிட சத்தத்தை குறைத்து வைத்துவிட்டு அவள் உறங்குவதையும் அவ்வப்போது ரசித்து கொண்டே வந்தான். மதுரை அருகே வரும் வழியில் ஒரு ஹோட்டல் அருகே நிறுத்தினான். அவளும் சரியாக இமை திறந்தாள். காஃபி என கேட்கவும் வேண்டும் என்று தலையாட்டிவிட்டு காரை விட்டு இறங்கினாள். இருவரும் உள்ளே சென்று இருவர் அமரும் மேசையில் அமர்ந்தனர். அவள் கடையின் அமைப்பை பார்த்து கொண்டிருக்க அவனோ கன்னத்தில் கை வைத்து கொண்டு அவளது முக அமைப்பை பார்த்து ரசித்து கொண்டிருந்தான். எதுக்கு இப்ப திங்கிற மாதிரி பார்க்குற? ஏன் பொண்டாட்டிய ஏன் பட்டர் பண்ண? நான் பார்க்குறேன். நோக்கு என்ன? பொண்டாட்டியா? நான் இன்னும் உன் ப்ரப்போசலுக்கு ஓகே சொல்லலை, ஞாபகம் இருக்கா? நீ ஓகே சொன்னாதான் தெரியணும்னு இல்லை. நீ என்னை விரும்புகிற, எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் ஓகே சொல்ல பொண்ணுகளுக்கே உண்டான ஸ்டாண்டர்ட் ஈகோனால சொல்ல மாட்டேற. பட் ஐ ஆம் வெயிட்டிங். இரு கைகளை விரிக்க அதற்குள் அவர்கள் ஆர்டர் செய்த காஃபியும் வந்தது. அவர் அதை வைத்துவிட்டு செல்ல அவள் தன் பேச்சை தொடங்கினாள். ஓகே சொல்லுன்னு ஈஸியாக சொல்கிற, நாளையும் நம்ம யோசிக்க வேணாமா சாகரா? எப்படி நீ இதை ஈஸியாக எடுத்துக்கிற என தீவிரம் காட்டினாள். எந்த நாளை யோசிக்கணும் பேபி? அவன் கேலி செய்ய, பி சீரியஸ் சாகரா. ஓகே சொல்லு என்றான்.
நீங்க ஒரு ஆச்சார குடும்பம். இதுல நான் எப்படி உங்க வீட்டுக்கு மருமகளா? நான் காலையில சீக்கிரமா எழமாட்டேன். குளிக்காமலே காஃபி குடிப்பேன். நான்வெஜ் சாப்பிடுவேன். நான்வெஜ் இல்லாம இருக்க மாட்டேன். சாஸ்திரம், சம்பிரதாயம் எதுவுமே எனக்கு தெரியாது. எப்படி நமக்குள்ள ஒத்து வரும் சாகரா? அவள் கேட்க அவனுக்கு சிரிப்பு வர, மிடறு பருகியவன் ஒரு சொட்டு காஃபியை சிந்தினான். எதுக்கு சிரிக்கிற? பின்ன சிரிக்காம என்னடி பண்ண சொல்ற? எனக்கு ஒன்று பிடிக்கல, உன் மேல காதல் வரல, எனக்கு கல்யாண வாழ்க்கையில இன்ட்ரெஸ்ட் இல்ல, எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. இப்படி ஏதாவது சொல்லுவேன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணா, நீ சில்லி ரீசனா சொல்ற? சிரிக்க மாட்டாங்களா? அண்ட் ஒன் மோர் திங், என்ன கல்யாணம் பண்ணிண்டா இப்படியெல்லாம் இருக்கணும் நீன்னு ஒரு நிமிஷம் யோசிச்சேல? என் மேல காதல் இல்லாமையா அந்த ஒரு நிமிஷம் என்ன புருஷனா நினைச்ச? என கேட்க புதருக்குள் என் அப்பன் இல்லை என்ற கதையானது. அவன் அவ்வாறு கேட்டதும் அவனை நிமிர்ந்து பார்க்க முடியவில்லை அவளால். என் மேல உனக்கு காதல் இருக்கு, ரைட்? பட் என் அட்மாஸ்பியர் பத்தி பயப்படுற. முதல்ல நானும் பயந்தேன் தான். ஆனா இப்ப இல்ல. எனக்கு நீ வேணும். வீட்டில் என்னால் முடிஞ்ச அளவு கன்வின்ஸ் பண்ணுவேன். என் தோப்பனார் ஒத்துக்கலைன்னா வீட்டை விட்டு வெளியே வந்துடுவேன். எனக்கு உன் விருப்பம்தான் முக்கியம். அது மட்டும் கிடைச்சா போதும். வீட்டில் ஒத்துக்கலைன்னு ஃபீல் பண்ண மாட்டேன். ஒரு வீட்டை பார்த்து நீ, நான், அதித்தின்னு ஹாப்பியாக வாழலாம். அங்கே உன் இஷ்டப்படி இருக்கலாம். மார்னிங் எழலாம், எது வேணா சாப்பிட்லாம். எல்லாமே உன் விஷ் தான். நான் உங்கள் அடிமை போல உன் ஆசையை, அதித்தி ஆசையெல்லாம் நிறைவேற்றுவேன் என்றிட அவளோ வாயடைத்து போனாள். எனக்கு குடும்பம் முக்கியம்தான். அதை விட நீ எனக்கு முக்கியம். உன்னை இழந்து வலியோடு சாகிறதுக்கு அவங்கள ஒரு ஏக்கத்தோட பார்த்துண்டு உன் கூட சந்தோஷமா இருப்பேன் பேபி. எதையாவது இழந்து தான் ஒன்று கிடைக்கணும்னா அது என் குடும்பமாக இருக்கட்டுமே. உன்னை இழந்துட்டு நான் உயிரோடு இருக்கிறதும் இல்லாமல் இருக்கிறதும் ஒன்று தாண்டி என்றான். எதுக்குடா இந்த பிடிவாதம்? நான் உனக்கு சரியானவ இல்லை. உன் நல்ல மனசுக்கு நல்ல பொண்ணா கிடைப்பா. அவளை கல்யாணம் பண்ணிட்டு குடும்பத்தோட சந்தோஷமா இருடா என்றாள் உள்ளே எழுந்த வேதனையை மறைத்து. கரெக்ட் தான். என் மனசுக்கு நல்ல பொண்ணு கிடப்பாதான். ஆனா என் மனசு விரும்புகிற பொண்ணு கிடைக்கணுமே. கிடைக்குமா? ஒருத்தி கூட வாழ்ந்துட்டு இன்னொருத்தி கூட எப்படி வாழ நிழலி? அது அவளுக்கு நான் செய்கிற துரோகம் இல்லையா? சொல்லுடி, துரோகம் இல்லையா? குடும்பத்தோட இருக்கிறேன். ஆனா நீ இல்லாம என்னால சந்தோஷமா இருக்க முடியாது. என் சந்தோஷம் இந்த பெரிய அதித்திக்கிட்டையும் அந்த சின்ன நிழலிக்கிட்டையும் தான் இருக்கு. அதை பறிக்க நினைக்காதடி என்றவன் அவள் பதிலை எதிர்பாராமல் பணத்தை கொடுத்துவிட்டு வெளியே காருக்கு அருகில் செல்ல அவளோ அதிலிருந்து மீண்டு வரவே தாமதமாகவே வந்தாள். மீண்டும் ஒரு அமைதி பயணம் வீடு வரைக்கும். அவர்களை வரவேற்க அங்கே யாரும் இல்லை. வேலை செய்யும் அக்கா மட்டும் இருக்க அவர் மூலம் அனைவரும் கோயிலுக்கு சென்றது தெரிய வந்தது. அவன் அவளை பார்க்க அவளும் அவனைத்தான் பார்த்தாள். இன்னும் இங்கே இருந்தால் தன் வசம் எழுந்து விடுவோமோ என்று பயந்து வேகமாக நான் கிளம்புறேன் என்று சென்றுவிட அவனது பயத்தைக் கண்டு உள்ளுக்குள் சிரித்து கொண்டவள் தன் அறைக்குள் சென்றாள். மெத்தையில் பர்ஸை எறிந்தவள் அசதியாக இருக்க குளிப்பதற்காக சேலையில் மாட்டியிருந்த ஊக்கை கழட்டி மொத்தமாக அள்ளி போட்டு இடையில் முந்தியை சொருகியவள் கூந்தலை அள்ளி முடித்தாள். அவனது பைக் சாவி நிழலியின் பர்ஸில் இருப்பதால் அதை வாங்க அவள் அறைக்கு வந்தவன் இக்காட்சி கண்டு முன்னேறி நிழலி என அப்பெயருக்கு வலிக்காதவாறு அழைக்க சட்டென அவள் திரும்ப அவளை சுவரில் சாய்த்தவன் தன் 2 கைகளை அவள் கைகளுக்கு விலங்காக்க அவனது எதிர்பாராத தாக்குதலில் ஆடிப்போனவள் மேல்மூச்சு கீழ்மூச்சு வாங்க ஏறி இறங்கியது அவளது நெஞ்சம். சிறிதும் இடைவெளியின்றி துடைத்து எடுத்தது போல நெருங்கி நின்றவன், சாரி நிழலி, சீக்கிரமா நம்ம கல்யாணத்துக்கு ஓகே சொல்லடி. நம்ம இளமை போயிட்டு இருக்கு. அதை அனுபவிக்க வேணாமா? அழகாக்க வேணாமா? உன் ஒரு வார்த்தையில தான் இருக்கு. சீக்கிரம் சொல்லடி என கெஞ்சியவன் துடிக்கும் அவள் உதடுகளை பார்க்க அவள் உதடுகளோ சாகரா என மொழிய அந்த கிறக்கத்தில் அதை சிறை செய்தான் அந்த காவல்காரன் இந்த இதய திருடியின் இதழை. அந்த சக்கரக்கட்டி அவன் இதழ் பட்டதும் கரையத் தொடங்கியது. அவள் 2 கைகளை அவன் கழுத்தில் மாலையாக்கிவிட்டு அவன் இடையை வலக்கரத்தால் அளந்து கொண்டு இருந்தான். இதழ் பட்டு குழலின் துளைகளில் மாட்டிய வழியும் இசையாவது போல இவன் இதழில் மாட்டிக்கொண்ட வழி அவளோ இசைந்து கொடுக்க முத்தச்சத்தமும் இசையாய் ஒலித்தது அறையெங்கும். அவனுள் அடங்கி போனவள் திமிர மறந்தாள். மூச்சு விடவும் மறந்தாள். அவளை எண்ணி பாவம் பார்த்து தன் இதழை பிரித்து கொள்ள அவன் முத்தம் தந்த இதமதில் லயித்து இருந்தாள் அவள். தன் பின்னந்தலையை கோதிக்கொண்டவன்
மெத்தையில் கிடந்த பர்ஸில் தன் பைக் சாவியை எடுத்துக்கொண்டு மீண்டும் அவளை பார்க்க கண்கள் சொக்கிய நிலையில் சுவரில் சாய்ந்து இருந்தாள். அவளை எண்ணி சிரித்தவன், நிழலி, நாளை மறுநாள் அக்காக்கு வளைகாப்பு, நானே வந்து கூட்டிட்டு போறேன். அதிதியும் நீயும் ரெடியா இருங்க. அவள் சம்மதத்தை கேட்காமல் வெளியே சென்று விட்டான். அவள் சுவரில் சாய்ந்த வண்ணமே நின்றாள். வளையல் அணிந்த மென்கரங்களை பற்றியவன், முதல் குழந்தைக்கு வளைகாப்பு போடலன்னா என்ன, 2வது குழந்தைக்கு போடுவோம் என்று குறும்பாக கூறி கண்ணடிக்க, அவளுக்கோ வெட்கம் பிடுங்கி தின்ன இவர்கள் இருவரையும் அவன் பேசியதையும் கண்டு கொண்டார் கண்ணம்மா. காற்று 34. தன்னை தண்ணீர் வசம் ஒப்படைத்துவிட்டு சற்று முன் நிகழ்ந்த இதழ் போரை எண்ணியே நின்றிருந்தாள் நளினி. இப்போதும் கூட அவன் தன் இதழை சுவைப்பது போல ஒரு குறுகுறுப்பு வந்தது. தேகமெங்கும் ஆட்சி புரியும் மயிர்களெல்லாம் சிலிர்த்து நிற்க தன் உடம்பில் ஏதோ நிகழ்வதை அவளே அறியாள். எவ்வளவு நேரம் அதிலே நின்றாளோ. பேபி என அதிதியின் குரல் கேட்டு நினைவுக்கு வந்தவள், தோ வரேன் பேபி, டோர் லாக் பண்ணு என்றவள் துவாலையில் தன்னை மறைத்து வேறொரு துவாலையில் தலையை துவட்டி கொண்டு கதவை திறக்க, அதிதியோ கதவை மூடிவிட்டு மெத்தையில் அமர்ந்து சாகரனுக்கு அழைத்தாள். அவனும் தூக்க கலக்கத்தோடு வீடியோ காலை ஆன் செய்தான். ஹாய் சாகா என டிராப் வழியே கையை காட்ட அவனும் தூக்க கலத்தில் ஹாய் பேபி என்றான். வெளியே வந்த நிழலியும், யார்கிட்ட பேசிட்டு இருக்க என நெருங்க, அவளோ கேமராவை அவள் புறம் திருப்ப பாதி தூக்கத்தில் இருந்தவனுக்கு மொத்த தூக்கமும் வடிந்தது. அவளது நிலையை கண்டு அவளும் அவன் விழிப்பதை கண்ட பின்தான் தான் நின்றிருந்த கோலமறிய அதிதி என பல்லை கடித்து கொண்டு ஓரமாக நின்றாள். வாட் பேபி? ஒன்றுமறியாமல் தோளை குலுக்க அவளை முறைக்க முடியாமல் தன் தலையை தானே அறைந்தவள் இரவாடை எடுத்துக்கொண்டு குளியலறையில் புகுந்தாள். இங்கே அவனோ நெஞ்சை நீவிக்கொண்டவன், சாகரா, அம்மாவும் பொண்ணும் உன்னை கொல்ல பிளான் பண்ணுறாங்கடா, ஸ்டெடியாரு. மீண்டும் நெஞ்சை நீவி விட்டான். என்னாச்சு சாகா, ஹார்ட் வலிக்குதா? அவள் தவிப்போடு கேட்க, இல்லை பேபி, சாப்பாடு சேரல, அதான் ஜீரணிக்க தடவி கொடுத்தேன். ஸ்கூல் விட்டு வந்துட்டியா பேபி என விசாரித்தான். அவளோ அவனை முறைத்தாள். என்ன பேபி? உன் கூட டூ சாகா. முகத்தை திருப்பிக் கொள்ள, ஏன் பேபி என கேட்டான் திகைத்து. இன்னைக்கு நீ உன் ப்ராமிஸை மீறிட்ட. என்னை பார்க்க வரவே இல்லை. உனக்கு நளினி தானே முக்கியம், நான் இல்லைல. உதட்டை பிதுக்கி அழுவதைப் போல கண்களை கசக்க, ஐயோ பேபி அழக்கூடாது. எனக்கு எப்பையும் அதித்தி பேபி தான் ஃபர்ஸ்ட், நிழலி பேபி நெக்ஸ்ட். உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் பேபி, நீ வரவே இல்லை. வீட்டில் அம்மா கூப்பிட்டுட்டா, அதான் கிளம்பிட்டேன் பேபி. நாளைக்கு மார்னிங் நான் தான் உன்னை ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போவேன் என்று இவன் இங்கு வாக்கு கொடுக்க, அங்கே நிழலியோ இடையில் கை வைத்து முறைத்தாள். அதை கண்ட அதித்தி வாயில் கை வைத்து சிரித்தாள். எதுக்கு பேபி சிரிக்கிற எனவும், மாட்னியா உன் பாஸ் ஹாட்கான் கிட்ட என டேபை அவள் புறம் திருப்ப, எப்போது வேணா பொரிய காத்திருக்கும் அவர்களின் ஹாட்கான் இருவரையும் முறைத்த வண்ணம் இருந்தாள். அதிதி வெளியே மிரு அழைக்க டேபை நிழலின் கையில் திணித்துவிட்டு ஓடிப்போனாள். ஐயோ மாட்டிவிட்டாளே, இவளை எப்படி சமாளிக்க போறேனோ உள்ளுக்குள் நொந்து கொள்ள, என்னை எப்படி சமாளிக்கலான்னு யோசிக்கிறியா என சரியாக கேட்க, முதலில் ஆமாம் என்றவன் பிறகு இல்லை என்றான் அவள் முறைப்பில். உனக்கு அதிதி தானே ஃபர்ஸ்ட்டு, நான் நெக்ஸ்ட்டு தானே என சிறு பிள்ளையாய் கோபம் கொள்ள, ஏய் பட்டர்பன், நீ தான் எனக்கு ஃபர்ஸ்ட், அதிதி தான் நெக்ஸ்ட், ப்ராமிஸ் என்றான். மனசில் இருக்கிறது தான் முதல்ல வரும், அப்புறம் எல்லாம் சமாளிப்பு தான் என்று நொடித்து கொள்ள, ஏய் பட்டர்பன், என்னை பாரேன் ஹஸ்கி குரலில் அவன் அழைக்க திரும்பி அவனை பார்த்தாள். வந்ததுக்கப்புறம் நான் நானாவே இல்லடி, உனக்கு ஃபீலிங்ஸே இல்லையாடி? உனக்கு முத்தம் கொடுத்துட்டு வந்ததுக்கப்புறம் நானா இல்லடி, நீ பக்கத்தில் இருக்கிறது போல இருக்கு. இந்நேரம் நீ பக்கத்தில் இருந்தா என்று அவளை நோக்க, அவளோ வெட்கி முகம் சிவக்க, பார்த்துட்டே இருப்பேன்னு சொல்ல வந்தேண்டி. சட்டன ஏமாற்றம் அடைந்தது போல அவனை பார்க்க, ஏய் என்னாச்சு, ஏன் இப்படி பார்க்குற? ஓ, ஒருவேளை டர்ட்டியாக எதுவும் யோசிச்சியா டர்ட்டி கேர்ள் எனவும் அவனை முறைத்துவிட்டு வீடியோ காலை அணைத்தாள். அவள் மனம் உணர்ந்த அவளது காதல் விடயம் அவள் மூளை அறிந்து மறியாமல் நடித்து தொலைக்கிறது. தலையை துவட்டிவிட்டு கீழே இறங்க அங்கே அரட்டை அடித்து கொண்டிருந்தனர். அதில் கலந்து கொள்ள பிடிக்காமல் தனியாக காலார தோட்டத்தில் நடந்தாள்.
அங்கே கிருஷ்ணனும் வந்தார். ஏன் குட்டிமா தனியா இருக்க? உள்ள வந்து அவங்களோட இருக்கலாம்ல எனவும், தனிமை தேவைப்பட்டது மாமா, அதான் என்றாள் தயங்கி. என்ன விஷயம்டா, மாமா கிட்ட சொல்லு, நான் கிளியர் பண்றேன் எனவும் அவர் பக்கத்தில் அமர்ந்தவள் அவர் தோள் சாய்ந்து சாகரன் கூறியது அனைத்தையும் கூற, எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல மாமா. உனக்கு அவனை பிடிச்சிருக்கா குட்டிமா? அவள் அமைதியாக இருக்க அவளது அமைதியே ஆமாம் என்று வெளிச்சம் போட்டு காட்ட சிரித்தவர், அப்புறம் என்னடா தயக்கம், அவன்கிட்ட உன் காதலை சொல்ல வேண்டியதானே? பயமா இருக்கு மாமா என்று அவள் சொல்வதைக் கண்டு ஆச்சரியம் கொண்டவர், அவனை போல யோசிக்க முடியல மாமா. அவங்க அப்பா ஆச்சாரம் பாப்பார். எப்படி கெட்டுப்போன ஒருத்திய, குழந்தையோடு இருக்கிற ஒருத்திய ஏத்துப்பாங்க? இவன்தான் குடும்பம் வேணான்னு சொல்றான். என்னால அப்படி இருக்க முடியல மாமா. அவள் சொல்வதும் சரியெனப்பட்டாலும் தன் வளர்ப்பு மகளுக்கு இந்த வாழ்க்கை, இந்த வாய்ப்பு கைவிட்டு போகக்கூடாது என்று எண்ணினார் கிருஷ்ணன். நான் வேணா அவங்க கிட்ட பேசுறேன், கையில காலில் விழுந்தாவது அவங்கள சம்மதிக்க வைக்கிறேன்டா என்றார். மாமா என்று அவள் தொண்டை அடைக்க, எனக்கு என் பொண்ணு வாழ்க்கை தான் முக்கியம் என்றவரை கண்டு கண்கள் கலங்க அவரை அணைத்து கொண்டாள். நீங்க காலில் விழுந்துதான் நான் வாழணும்னு இல்லை மாமா. எனக்கு சாகரனை பிடிக்கும் தான். அதுக்காக அவனை அவன் குடும்பத்துல இருந்து பிரிக்கிற எண்ணம் எனக்கு இல்லை. எனக்கு அவன் கூட வாழணும்னு இருந்தா வாழ தயார். எனக்கு அந்த குடுப்பனை இல்லைனாலும் எனக்கு ஒன்றும் இல்லை மாமா. பார்க்கலாம் என் வாழ்க்கை எந்த திசையில போகுதுன்னு என்றவளுக்கு உள்ளே அத்தனை வலிகள். அவள் வலியை அவரால் புரிந்து கொள்ள மட்டுமே முடிந்தது. தன் மகளுக்கு வளைகாப்பு என்பதால் கண்ணம்மாவும் வெண்ணிலாவும் வளைகாப்பிற்கு தேவையானதை எல்லாம் எடுத்து வைத்து கொண்டிருக்க, வரதராஜனோ பேரனை கொஞ்சிக் கொண்டிருந்தார். சாகரனும் சங்கரனும் மற்ற வேலைகளை பார்க்க, சாகரன் வரதராஜனிடம் வந்தவன், அப்பா என்றான். சொல்லு கண்ணா. அப்பா, அக்கா வளைகாப்புக்கு என் ஃப்ரெண்ட் நிழலியை கூப்பிடட்டுமா என்று தயக்கமாக கேட்க, அவள் பெயரை கேட்டதும் கண்கள் விரிய, முகத்தில் ஒரு ஆச்சரியம். அது தன் மகன் அவ்வாறு கேட்பது. முதலில் யோசித்தவர், சரி கண்ணா கூப்பிடு, அவளும் வரட்டும் என்றார். அவன் முகத்தில் நிம்மதி ரேகை பரவ, அப்புறம் ஓ லாயர் கார்த்திக் சாரையும் கூப்பிடு கண்ணா என்றதும் படர்ந்த நிம்மதியும் பட்டு போக, முகத்தில் வியர்வை பூக்க, அவா ஃபேமிலியோட ஊருக்கு போயிருக்காப்பா, வந்ததும் ஒரு நாள் கூட்டிட்டு வரேன் என்று சமாளித்தான். மறுநாள் சொன்னது போல அதிதியை பைக்கில் அழைத்து கொண்டு பள்ளியில் விட்டவன் நேராக அலுவலகம் வந்தான். அர்ச்சனா இன்று விடுமுறை எடுத்திருக்க நிழலி மட்டுமே இருந்தாள். அவன் உள்ளே நுழைய சிறு படபடப்பு உள்ளே எழ வெளியே காட்டிக்கொள்ளாது அமைதியாக சில கோப்புகளை ஆராய்ந்து கொண்டிருந்தாள். அவனும் அவள் அருகே நாற்காலியிட்டு அலைபேசி பார்த்து கொண்டிருக்க, கேஸ் விஷயமாக இருவரும் வந்திருந்தனர். அவர்களை எதிரே அமரச் சொன்னவள் பிரச்சனையை கேட்க அது நில மோசடியாக இருந்தது. அவர்களிடம் முழு விவரங்களை கேட்டு தெரிந்து கொண்டு அதற்கு சில பல தீர்வு சொன்னவள், மீறி சென்றால் கேஸ் போடலாம் என்று 2 மணி நேரமாக வந்தவர்களுடன் பேசி வழி அனுப்பி வைத்தவளுக்கு லேசாக தலைவலிக்க, சரியாக அவர்களுடன் வெளியே சென்றவன் காஃபியுடன் வந்தான். தேங்க்ஸ் ஐயங்கார், தலை ரொம்ப வலிக்குது என்றவள் காஃபியை பருகினாள். ரொம்ப வலிச்சதுன்னா வீட்டில் போய் ரெஸ்ட் எடு நல்லி என்றார். இன்னைக்கு வேலை எதுவும் இல்லை, பாதியில் வீட்டுக்கு போலான் தான் இருக்கேன் என்றாள். என்றவன், நல்ல ரெஸ்ட் எடு, நாளைக்கு நானே வந்து கூட்டிட்டு போறேன் என்றான். எங்க என்றாள் சந்தேகமாக. எங்கவா, நாளைக்கு அக்கா வளகாப்பு இருக்கு, நீயும் அதித்தியும் ரெடியா இருங்கோ, நான் வந்து கூட்டிட்டு போறேன். சொன்னேனே மறந்துட்டியா? எப்போ சொன்ன? நேத்து முத்தம் கொடுத்ததுக்கு அப்புறமா என்றவனை முறைத்தவள், ஓ அந்த டைம் நீயா இல்லைல, சாரி பேபி என்று வெட்கப்பட அருகே இருந்த கோப்புகளை வைத்து சில பல அடிகளை கொடுத்தவளை இழுத்து தன் மடியில் அமர்த்தி கொள்ள விழிகளை விரித்து அவனை பார்த்து மிரட்சியானாள். அவனிடமிருந்து எழ முயல இடையை இருக்க பற்றி எழாதபடி பிடித்து கொள்ள அவனிடம் திமிரினாள். நிழலி, அவள் காது மடல் கூச அழைக்க தேகம் சிலிர்த்து எழுந்ததை அவனும் அறிந்தான். ரொம்ப யோசிக்காத, இது நம்ம வாழ்க்கை, நமக்கு பிடிச்ச மாதிரி தான் வாழணும். குடும்பம் முக்கியம்தான், அதை விட நம்ம சந்தோஷம் முக்கியம். எனக்கு நீ அதிதியும் முக்கியம், அதிதிக்கு நீயும் நானும் முக்கியம். நமக்கு நாமே முதல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போமே,
அப்புறம் மற்றவங்க ஃபீலிங்ஸ் யோசிக்கலாம் பேபி. எப்படி உன்னால் முடியுது சாகரா? எனக்கு புரியல. நான் குடும்பத்தோட வாழ்ந்து பழக்கப்பட்டவ. நீயும் அப்படித்தான். இப்போ அந்த குடும்பத்தையே எப்படி உன்னால் தூக்கி போட முடியுது? நமக்கு வேணான்னு சொன்னாலும் நம்ம பசங்களுக்கு அவங்க தேவை. என் விருப்பம் இருக்கட்டும். முதல்ல உன் வீட்டில் உன் காதலை சொல்லி சம்மதம் வாங்கி வீட்டில் பேச சொல்லு. இல்லை ஏற்றுக்கலைன்னா ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம். ஏன் சந்தோஷம்னு என்னால் செல்ஃபிஷாக யோசிக்க முடியல சாகரா. நான் நாளைக்கு வளைகாப்புக்கு வரேன். அங்கே உன்னால் உங்கள் குடும்பத்துக்கிட்ட இவ்வளோ தான் காதலிக்கிறேன், கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொல்ல முடியுமா? சொல்லு. என் விருப்பம் மட்டும் போதும்னு சொல்கிற. இதான் என் விருப்பம். கதவை பூட்டிட்டு கிளம்பு சாகரா. நாளைக்கு நானும் அதித்தியும் ரெடியாக இருப்போம் என்று அவன் கண்ணை பார்த்து இருபொருள் பட கூறிவிட்டு விறுவிறுவென சென்று விட்டாள். அவனோ மேஜையில் கையை உண்டி தலையை தாங்கி அமர்ந்து விட்டான். மறுநாள் வேதிகா வீட்டில் அனைவரும் கூடியிருக்க சாகரன் வந்து இருவரையும் காரில் அழைத்து கொண்டு போனான். மடிசார் கட்டிய மாமிகள் நிறைந்திருக்க ஆண்கள் கூட்டம் வெளியே நிரம்பியிருந்தது. சாகரனோடு அவளும் அதிதியும் வர அனைவரின் பார்வையும் அவர்களை நோக்கிதான் இருந்தன. உள்ளே அவளை போகச் சொல்லியவன் வெளியே ஆண்களோடு கலந்து கொண்டான். வெண்ணிலா அவளை தன்னுடன் நிற்க வைத்து கொண்டாள். அதிதியை வினிஷா கேசவனுடன் விளையாட அனுப்பி வைத்தாள். ராதிகாவிற்கும் வேதிகாவிற்கும் நிழலியை தெரியும் என்பதால் சிறு சிரிப்போடு வரவேற்றனர். வளைகாப்பு விழாவும் ஆரம்பிக்க ஒவ்வொருவராக வந்து சந்தனம் குங்குமம் இட்டு வளையல் பூட்டி ஆசீர்வாதம் செய்துவிட்டு சென்றனர். வேதிகாவை பார்த்த நிழலிக்கு தன் தாயின் நினைவே வந்தது. இவ பண்ண அசிங்கத்துக்கு வளகாப்பு ஒண்ணுதாண்டா கேடு. கிருஷ்ணனிடம் சொன்னது காதுபடவே கேட்டவளுக்கு அப்போதும் சரி இப்போதும் சரி நெஞ்சில் கனம் கூட, கண்கள் கலங்கின. எதற்காகவோ உள்ளே வந்த சாகரனுக்கு கண்ணில் பட்டது அவள் கலங்கிய கண்கள்தான். அவள் பார்க்கும் திசையை பார்த்து புரிந்து கொண்டான். யோசனையோடு வெளியே சென்றான். அதன் பின் வேதிகாவிற்கு வளையல் போட நிழலியை அழைக்க தயங்கியவள் பின் அனைத்தையும் செய்து 2 தங்க வளையல்களை அவளுக்கு பரிசாக கொடுத்தாள். அனைவரின் பார்வையும் அவள் மீதுதான் இருந்தன. பின் வேதிகாவிற்கு 9 வகையான சாதத்தை ஊட்டிவிட்டனர். பந்தி ஆரம்பிக்க ஆண்கள் உண்டு, பின் பெண்கள் அமர்ந்து உண்டனர். கடைசியாக வெண்ணிலா ராதிகாவுடன் நிழலியும் உண்டாள். கண்ணம்மா கேசவனுக்கும் வினிஷாவிற்கும் ஊட்டிவிடும்போது அதித்திக்கும் ஊட்டிவிட கண்களால் நன்றி நவிழ்ந்தாள் அவருக்கு. அவரும் அவளுக்கு சின்ன சிரிப்பை தந்தார். சாப்பிட்டு முடித்தவள் கைகளை கழுவிவிட்டு திரும்பும்போது சாகரன் கையில் வளையல்களோடு நின்றிருந்தான். என்ன என அவள் கண்களால் கேட்க அவள் கையை பற்றி வளையல்களை அணிவித்தவன், மூத்த பிள்ளைக்கு வளகாப்பு போடலன்னா என்ன, 2வது குழந்தைக்கு போடலாம் பேபி என்று குறும்பாக கூறி கண்ணடிக்க அவன் கைகளிலிருந்து தன் கைகளை உருவியவள் வெட்கம் கொண்டு அவனை தள்ளிவிட்டு உள்ளே செல்ல அவர்கள் இருவரும் பேசியதை கண்டு கொண்ட கண்ணம்மாவிற்கு பேரதிர்ச்சி. அவனும் திரும்பி உள்ளே செல்கையில் அவன் முன் நின்றார். என்ன கண்ணா அது என கேட்க அவர் முன் தலை குனிந்து நின்றான். கண்ணா, அப்பாக்கு தெரிஞ்சா அம்மா நான் என்று ஆரம்பிக்கும் போதே உள்ளிருந்து வரதராஜன் கண்ணம்மாவை அழைத்தார். அவரும் அவனை முறைத்துவிட்டு உள்ளே சென்று விட்டார். அவனோ தலையில் அடித்து கொண்டு உள்ளே விரைந்தான். அங்கே சேதுராமனும் அவரது மனைவியும் இருக்க அவருடன் வரதராஜனும் நின்றிருந்தார். கண்ணம்மா அவருடன் இணைய எங்கே உண்மையை சொல்லிடுவாளோ என்று பயம். சாகரன் பின்னே கொஞ்சம் தள்ளி நின்று கொண்டான். சரியாக நிழலி அதிதியை அழைத்து கொண்டு வரதராஜனிடம் சொல்லிக்கொண்டு கிளம்ப அவர்கள் அருகினில் வந்தாள். அவ்வளவுதான், சாகரனுக்கு ஹார்ட் அட்டாக் வராத குறைதான். நான் கிளம்புறேன்ப்பா என்றாள். சாப்பிட்டேளா குட்டி, சாப்பிட்டேளா அதிதியை கொஞ்சியவாறு கேட்டார் வரதராஜன். சாப்பிட்டோம்பா என்றாள். வரதா, இவங்க யாரு என சேது கேட்க, இவங்க நம்ம சாகரனோட ஃப்ரெண்டு சேது. மா, இவர் சாகரனோட வருங்கால மாமனார். இவர் பொண்ணதான் சாகரனுக்கு பேசி முடிச்சிருக்கோம் என்றிட அவளுக்கு இதயம் ஒரு நொடி துடித்து நின்றது. அவள் சாகரனை பார்க்க அவனோ தலை குனிந்து நின்றான். கண்ணம்மா அவள் முகத்தை தான் ஆராய்ந்தாள். நோக்கு தெரியாதாமா, சந்தானலக்ஷ்மி என் மாட்டு பொண்ணு படிச்சுருக்கா. சாகரனும் அவ படித்ததும் கல்யாணத்தை வச்சுக்கலாம்னு சொல்லியிருக்கான். அதான் இன்னும் கல்யாணம் வைக்கல. எங்கள் வீட்டில் அடுத்த விசேஷம் அதுதான், வந்துடுமா என்றார் சிரித்த வண்ணம். அவர் கூற கண்கள் கலங்கிட இதயம் அடைக்க
வார்த்தைகள் வெளிவர வம்பு செய்தன. கண்டிப்பா கல்யாணத்துக்கு வரேன்பா என்றாள் சின்ன சிரிப்போடு. இது உன் பொண்ணாமா? அதித்தியை பார்த்து கேட்க, ஆமாம் என்றாள். உங்க வீட்டுக்காரர் என்ன பண்றாருமா? சேதுராமன் கேட்க, இறந்து போயிட்டார் என்று சாகரனை பார்த்து சொன்னவள் அவர்கள் பார்வையை கவனிக்காது இருவரிடமும் விடைபெற்று அதித்தியை தூக்கி கொண்டு கிளம்பினாள். வேக வேகமாக காரில் அமர்ந்து வண்டியை கிளப்பிக் கொண்டு சென்றுவிட பின்னால் அழைத்து கொண்டு வந்த சாரதியையும் சாகரனையும் அவள் கண்டு கொள்ளவில்லை. நேராக வீட்டிற்கு வந்தவள் கோபம் கொண்டு அத்தனை பொருட்களையும் தூக்கி போட்டு உடைத்தாள். அதித்தி அவளை கண்டு மிரண்டு பயந்து நடுங்கி போனாள். நிழலியை யாராலும் சமாளிக்க முடியவில்லை. அதித்தி சாகரனை அலைபேசியில் அழைத்து சாகா என்றதும் நிழலிக்கு கோபம் வர அதையும் தூக்கி போட்டு உடைத்தாள். இனி உன் வாயில இருந்து சாகான்னு வார்த்தை வந்தது, நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். காளியாக அவதரித்தவளை கண்டு அனைவருமே அஞ்சினர். என்னாச்சுமா, ஏன் இப்படி இருக்க? கிருஷ்ணன் பயந்தபடி கேட்க, நான் மறுபடியும் ஏமாந்துட்டேன் மாமா. சாகரன் என்னை ஏமாத்திட்டா மாமா. கத்தி கரைந்து அழுதாள். பள்ளிக்கு சென்ற அதித்தியை யாரோ கடத்தியதாக நிழலியின் அலைபேசி வழியே டிரைவர் சொல்ல, அதித்தி என கத்தி அழத் தொடங்கினாள். சமாதானம் செய்ய வந்த சாகரனுக்கு பேரதிர்ச்சிதான். தலையில் கை வைத்து நின்றான். காற்று 35. சாகரனும் என்னை ஏமாத்திட்டான் மாமா. நான் ஏமாந்து போயிட்டேன் மாமா என கீழே விழுந்து கதறினாள். என்னம்மா சொல்ற? புரிகிற மாதிரி சொல்லுடா. பதறி போய் கிருஷ்ணன் கேட்க அங்கு நடந்ததை கூறினாள். அவனுக்கு ஏற்கனவே கல்யாணம் பேசி முடிச்சிட்டாங்க மாமா. அதை என்கிட்ட இருந்து மறைச்சிட்டான். அவங்க அப்பா அடுத்த விசேஷம் அவன் கல்யாணம்தான், வந்துடுமான்னு என்கிட்ட சொல்கிறாரு. என்னை ஏமாத்திட்டான் மாமா. என்னடி ஏமாத்திட்டாங்கிற? கல்யாணத்துக்கு பேசி இருக்கிறது தானே மறைச்சான். என்னமோ கல்யாணம் பண்ணி மறைச்சத மாதிரியே பேசுகிற. அவன் ஏண்டி உன்னை ஏமாத்தணும்? நீ தான் உன்னை நீயே ஏமாத்திக்கிற. பானுமதி தன் ஆதங்கத்தை கொட்டினார். அப்போ அவன் ஏமாத்தலைன்னு சொல்ல வரியா? கல்யாணத்துக்கு பேசி முடிச்சிருக்காங்க. என்னை காதலிக்கிறேன், என்னதான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொன்னதெல்லாம் ஏமாத்துற வார்த்தைகள் தானே. எதடி ஏமாத்துற வார்த்தைகள்? அவன் மறைச்சது மட்டும்தான் உனக்கு ஏமாத்தமா இருக்கா? நீ அவனை காதலிச்சும் அதை மறைச்ச, அது ஏமாத்துறது இல்லையா எனவும் கோபம் இன்னும் பழியாக வர, ஆமாம் நான் அவனை காதலிச்சேன்தான், ஆனால் இப்போ இல்லை, அவன் ஒரு ஏமாத்துக்காரன். அவனை இன்னொரு வாட்டி ஏமாத்துக்காரன்னு சொன்ன கழுத்தை நெரிச்சு நானே கொன்னுடுவேன். இந்த ஒரு விஷயத்தை வச்சுட்டு அவனை ஏமாத்துக்காரன்னு சொல்லுவியா? உனக்கு நான் பிள்ளையா இல்லை அவன் பிள்ளையா? அவனுக்கே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க. அவன் உன் பொண்ணை ஏமாத்தினவன். நிறுத்துடி. என்ன ஏமாத்தினவன்? உன் கையில் பிள்ளையை கொடுத்துட்டு இது ஏன் பிள்ளை இல்லைன்னு சொன்னானா என கேட்க உள்ளுக்குள் சுருக்கென்று வலித்தது. அக்கா நீ அமைதியாரு, நான் அவகிட்ட பேசுகிறேன். கிருஷ்ணன் தடுக்க, நீ சும்மாருடா, நான் இன்னைக்கு பேசியே ஆகணும். சொல்லுடி, என்ன ஏமாத்தினா? அவங்க வீட்டில் அவனுக்கே தெரியாமல் பேசி முடிச்சிட்டாங்க. அதை உன்கிட்ட சொன்னால் நீ அவன் காதலை ஏற்றுக்க மாட்டேன்னு தான் மறைச்சிருப்பான். அவன் உன்னை சின்ன வயசுலேருந்தே விரும்பின வேண்டி. நீ அந்த ஆதர்ஷனை விரும்பி இருந்தாலும் உன்னை விட்டு அவன் போகலை, உன் கூட தான் இருந்திருக்கான். அந்த நிலமையில உன்னை காதலிச்சுட்டு மனசில் வேதனையை வச்சுட்டு வாழ்ந்துட்டு இருக்கான். அவனா ஏமாத்துக்காரன்? பழசெல்லாம் மறந்துட்டியா? அவனுக்கு ஏன் நீ இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறேன்னு நீ கேட்கலாம். அவனுக்கு இல்லை, நியாயம் எங்கே இருக்கோ அந்த பக்கம் நின்று தான் பேசுகிறேன். உங்கள் அப்பா இருந்தால் கூட சாகரனுக்கு தான் சப்போர்ட் பண்ணியிருப்பார். ஏன் பல முறை சாகரன் தனக்கு மருமகனாக வந்தா நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்காரு அந்த மனுஷன். பழசை நினச்சி பார்த்துட்டு அவன் ஏமாத்துக்காரனா இல்லையான்னு யோசிடி, உனக்கே புரியும். இவ்வளோ பேசுறியே, அவன் என்னை காதலிக்கிறத வீட்டில் சொல்லாமல் இருக்கான். ஏன் சொல்ல வேண்டியதானே? எப்படிடி சொல்லுவான்? உங்கள் வீட்டில் என்னை ஏற்றுக்கிட்டாதான் உன்னை கல்யாணம் பண்ணிப்பேன்னு நீ சொன்னா எப்படி அவன் வீட்டில் சொல்லுவான்? அவங்க வீட்டில் ஒத்துக்கவும் மாட்டாங்க, நீயும் ஏற்றுக்கவும் மாட்ட. அந்த புள்ள என்னடி பண்ணும்? நீ உறுதியா உன்னை தான் காதலிக்கிறேன், உன் கூட எப்பயும் இருப்பேன்னு அவன்கிட்ட சொல்லியிருந்தா வீட்டில் அவனும் தைரியமாக பேசியிருப்பான். ஆனால் நீ அவனுக்கு தான் துணையா இல்லையே, அந்த புள்ள என்ன பண்ணும்? சரி, அவன் உன்கிட்ட சொன்னப்ப நீ அவனை காதலிக்கிறேன்னு சொன்னியா? உன் காதலை சொல்லாமல் அவனை ஏமாத்திட்டான்னு சொல்கிற. நீ தாண்டி ஏமாத்துக்காரி. உன்னையும் ஏமாத்திட்டு அவனையும் ஏமாத்திட்டு எங்களையும் ஏமாத்திக்கிட்டு அதித்தியையும் ஏமாத்திக்கிட்டே இருக்க. வாங்க எல்லாரும் போகலாம். இவளுக்காக யாரும் அனுதாபப்படாதீங்க. இந்த முட்டாளுக்கு சொன்னா புரியாது. வாங்க எல்லாரும் என்றவர் பயந்திருந்த அதித்தியை தூக்கி சென்றார். அண்ணி சொன்னது முழுக்க முழுக்க சரி. அவன் மேலே தான் தப்பு இருக்குன்னு கோவப்பட்டு சாகரனை இழந்தாதம்மா.
அவன் உனக்கு கிடைச்ச பொக்கிஷம் என்று தென்றலும் அழுத்திவிட்டு செல்ல அப்படியே அமர்ந்து விட்டாள். அங்கே அவளது ஃபோன் மின்னி மின்னி மறைய அதை எடுத்து சுவிட்ச் ஆஃப் செய்து சுவிட்ச் ஆன் செய்தாள். அதில் நிழலி, சாகரன், அதித்தி மூவரும் இன்று காலையில் சேர்ந்து எடுத்த முதல் செல்ஃபியை வால்பேப்பராக வைத்திருந்தாள் அதித்தி. இன்று காலை தன்னை தயார் செய்துவிட்டு அதிதியை அலங்கரித்தவள் அவளது அழகை ரசித்து, அழகு பேபி நெற்றி முறுக்க அவளது குண்டு கன்னத்தில் முத்தம் வைத்தாள். எனக்கு முத்தம் என கேட்டு உள்ளே வந்தான் சாகரன். நிழலி அவனை முறைக்க, இல்லை அழகா இருக்கிறவங்களுக்கு முத்தம் கொடுத்தா நானும் அழகா தானே இருக்கேன், எனக்கும் கொடுக்கலாமே என குறும்புடன் கேட்க அதற்கும் அவளிடம் முறைப்பை பெற்றான். உனக்கு நான் தரேன் சாகா என்றவள் இரு கன்னத்திலும் மாறி மாறி முத்தம் வைக்க நிழலிக்கும் அந்த ஆசை எழாமல் இல்லை. அவன் கழுத்தில் கைகளை மாலையாக்கி கன்னம், நெற்றி, மூக்கு, உதடு என முத்தங்கள் வைக்க வேண்டும்தான். அதையெல்லாம் அடக்கி கொண்டவள் தன் புடவையின் மடிப்பை சரி செய்தாள். அதை கண்டவன் கீழே முட்டி போட்டு அமர்ந்து மடிப்பை சரியாக எடுத்து விட்டான். சாகரா, என்ன பண்ற? மடிப்பை எடுக்கிறேன், பழசெல்லாம் மறந்துடுதா? அதனை சரி செய்துவிட்டு எழுந்தவன், என்னைக்கா இருந்தாலும் நான் தான் செய்வேன், அப்புறம் ரொம்ப அழகா இருக்க, அதுக்கு ஒரு முத்தம். நெற்றியில் இதழ் பதித்தான். 3 பேரும் செல்ஃபி எடுக்கலாமா என அதித்தி கேட்க சாகரன் இருவரையும் தன் அணைப்பில் வைத்துக்கொண்டு எடுத்தான். அதை பார்த்து பார்த்து கதறி எழுதாள் நிழலி. லவ் யூ சாகரா, லவ் யூ சோ மச், என மன்னிச்சிடு சாகரா என செல்போனை அணைத்துவிட்டு அழுதாள். இங்கு சாகரன் நிலையில்லாமல் நடந்தான். மாலை வரை அவனுக்கு அடுத்தடுத்து வேலைகளை கொடுத்தபடி இருந்தார் வரதராஜன். வேதிகாவை வீட்டில் அழைத்து வந்திருந்தனர். அத்தனை வேலையும் முடித்து அக்கடா என்று அனைவரும் உட்கார சாகரனுக்குத்தான் இருப்பு கொள்ளவில்லை. அறையில் அங்குமிங்கும் நடந்தான். வரதராஜன் கோயிலுக்கு சென்று ஒரு தரம் பார்த்துவிட்டு வருவதாக சொல்லிவிட்டு வெளியே சென்றிட, அவர் வெளியே சென்று விட்டதை உறுதி செய்தவன் வண்டி சாவியை எடுத்துக்கொண்டு புறப்பட அவனை தடுத்தார் கண்ணம்மா. நில்லுடா, எங்க போற? மா, அர்ஜென்ட்டா போகணுமா, போயிட்டு வந்து பேசுறேனே, நீ எங்கேயும் போகக்கூடாது, வீட்டில் இருடா என்றார் கராராக. மா என்று கெஞ்சினான். என்னாச்சுமா, அவனையே விட மாட்டேள் என சங்கரன் வர, அவன் எங்க போறான்னு நோக்கு தெரியுமா, அவன் என்ன பண்றான்னு தெரியுமா? அதிர்ந்து பேசாத கண்ணம்மாவை கோபமாக பேச வைத்தான் சாகரன். சொல்லுடா, நீ என்ன பண்ணினன்னு சொல்லு, உன் அண்ணக்கிட்ட சொல்லு என்று அழுத்தமாய் சொன்னார். விஷயம் ஏதோ பெருசு என்பது போல அனைவரும் அங்கே கூட, சாகரா சொல்லுடா, என்ன பண்ண? அண்ணா, நான் நிழலிய காதலிக்கிறேன், எனக்கு அவ தான் வேணும், பொண்டாட்டினா அவ தான் எனக்கு, பட்டன பானை உடைப்பது போல சொல்ல சங்கரன், வெண்ணிலா, ராதிகா, வேதிகா என அங்கிருந்த அனைவருக்கும் அதிர்ச்சி. அவளை பற்றியும் அவன் காதலையும் அனைத்தையும் சொல்லி முடித்தான். இதில் அவனது காதல் புரிந்தாலும் சாத்தியமா என்ற கேள்வியும் எழுந்தது. இது சரி வருமா? இன்னொருத்த குழந்தை உன் குழந்தைன்னு சொல்லிட்டு திரிய போறியா? அவ யாரு, நாம யாரு? நிச்சயம் அப்பா இதுக்கு சம்மதிக்கவே மாட்டார். அவளை மறந்துடு சாகரா. ராதிகா சொல்ல, எப்படிக்கா மறக்க சொல்ற? நோக்கும் இந்த குடும்பத்துக்கும் எந்த சம்மந்தம் இல்லை, மறந்துடுன்னு சொன்னா உன்னால முடியுமா? இல்லை அம்மா அப்பாவை மறக்க சொன்னாதான் முடியுமா என பதில் வேண்டி அவள் முகம் பார்க்க அவளும் ஏதோ சொல்ல வர, அதுவும் இதுவும் ஒன்னான்னு கேட்காத, எனக்கு அவளை அம்மா அப்பாவுக்கு சமமா பிடிக்கும்கா என்றான் அழுத்தமாக. இல்லடா, அவ கெட்டுப்போன பொண்ணு, அவளுக்கு ஒரு குழந்தை வேற இருக்கு, அப்படி இருக்க அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணுமா என வேதிகாவும் கேட்க, ஏங்கா சப்போஸ் எனக்கு கல்யாணமாகி ஏன் ஆம்படையா இறந்து போயிட்டா நான் குழந்தையோட இருந்தா எனக்கு 2வது கல்யாணம் செய்து வைப்பீங்க தானே? ஏன் பொண்ணுங்க மட்டும் 2வது கல்யாணம் பண்ணிக்க கூடாதா எனவும் வாயை மூடிக்கொண்டாள். கல்யாணம் பண்றதே வாழ்நாள் முழுக்க நமக்கு கடைசி வரைக்கும் கஷ்ட நஷ்டத்துல துணையா இருந்து அன்பையும் காதலையும் உடலையும் உணர்வையும் பகிரதான். அந்த துணை மனசுக்கு பிடிச்சவளா ஏன் இருக்கக்கூடாது? உணர்வு பூர்வமான உறவை அன்பு, காதல், பாசம் இதெல்லாம் வச்சு தேடலாம். ஜாதியை வச்சா தேடுறது? எனக்கு நிழலியே பிடிச்சிருக்கு, அவ கூட என்னை வாழ விடுங்கோ என்னும் போதே உள்ளே வரதராஜன் நுழையும் அரவம் கேட்டதும் சபை அப்போது முடிந்தது. மறுநாள் விடிந்ததும் யாரிடமும் எதுவும் சொல்லாமல் நிழலியை தேடிச் சென்றான். கண்ணம்மாவிற்கு அவனையும் வரதராஜனையும் நினைக்க பக்கென்றுதான் இருந்தது. வேக வேகமாக வண்டியை நிறுத்திவிட்டு உள்ளே நுழைந்தான் சாகரன். அவனை எப்போதும் போலவே வரவேற்றது அந்த குடும்பம். அதிதியை பள்ளிக்கு வம்படியாக கிளப்பினார் பானுமதி. நேற்றும் விடுமுறை எடுத்துக்கொண்டதால் இன்று பள்ளிக்கு அனுப்பி வைக்க அவளுடன் போராடி தயாராக்கினார். பின் சாப்பிட அடம் பிடிக்க சரியாக சாகரனும் நுழைந்தான்.
சாகா என காலை கட்டிக்கொண்டு விம்மி விம்மி அழுதாள் அதிதி. அவளை தூக்கி சோஃபாவில் அமர்த்தியவன், எதுக்கு இந்த அழுக? சாகா இருக்கும்போது கண்ணீரை துடைத்துவிட, நிழலி உன்ன என திணற, ஓ அழக்கூடாது பேபி, இதெல்லாம் அந்நிய சக்தியோட வேலை, அதுக்கெல்லாம் பயந்து அழலாமா? அதிதி பேபிய அவங்க அப்பா கிட்ட இருந்து யாராலையும் பிரிக்கவே முடியாது, ஓகேவா? அழாம சாப்பிடுவீங்களா? நான் அந்நிய சக்தியா ஒரு வழி பண்ணிட்டு வருவேனா என்று சண்டை போடுவது போல செய்து காட்டினான். அதிதி சிரிக்க அவளுக்கு முத்தம் வைத்தவன், போய் சாப்பிடு பேபி. பானுமதியிடம் கண்ணை காட்ட, பாவம் மருமகனே நீ, இந்த 2 பேரையும் வச்சுட்டு எப்படி சமாளிக்க போறியோ என்று பானுமதி சிரிக்க நெற்றியில் கோடு கழித்தவன் மேலே சென்று கதவை திறக்க அது திறந்துதான் இருந்தது. உள்ளே வந்தவன் கதவை தாழிட்டு அவளை தேட அவள் மெத்தையில் இல்லாமல் தரையில் ஓரமாய் கூனி குறுகி படுத்திருந்தாள். அவளை எண்ணி தலையில் அடித்தவன், பேருக்கு தான் வளர்ந்திருக்கா, இன்னும் குழந்தைதான் என எண்ணிக்கொண்டவன் அவளை தூக்கி மெத்தையில் படுக்க வைத்தான். நேற்று அணிந்த பட்டுச்சேலையுடன் முகமெல்லாம் உப்பு நீர் காய்ந்து தடமிருக்க கேசம் களைந்த குழந்தை போல் இருந்தாள். அவள் அருகினில் படுத்துக்கொண்டு நெற்றியில் இதழ் பதிக்க மெல்ல விழி திறந்தவளுக்கு அவனது சிரித்த வதனமே காலை காட்சியாக அமைந்தது. ஏண்டா என்னை ஏமாத்தன? சட்டையை பிடித்து கேட்டாள். நான் உன்னை ஏமாத்தணும்னு நினைக்கலடி, எனக்கு அந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லை. ஏன், அந்த பொண்ணுக்கு கூட விருப்பம் இல்லை. அவ ஒரு பையனை காதலிக்கிறா. அவ படிச்சு முடிச்சதும் பேசி கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லியிருக்கேன். அவ சின்ன பொண்ணுடி, அவளுக்கும் எனக்கும் சே இந்த கல்யாண பேச்சு அர்த்தமற்றது. அதான் நான் எதுவும் உன்கிட்ட சொல்லலை. அண்ட் ஓ முடிவு தெரிஞ்சதும் என் அப்பா கிட்ட பேசலாம் தாண்டி இருந்தேன். எங்கள் வீட்டில் என் தோப்பனார் தவிர எல்லார்கிட்டையும் சொல்லிட்டேன். நான் உன்னை ஏமாத்தலை. இப்போவாவது என்னை நம்புவியா? உன்னை மட்டும்தாண்டி நான் கல்யாணம் பண்ணிப்பேன். இந்த ஜென்மத்தில் நீ மட்டும்தான் என் பொண்டாட்டி, என்னை நம்பு என்றான் உணர்ச்சி வசத்தோடு. அவன் விழிகளை நேருக்கு நேராக பார்த்தவள், ஐ லவ் யூ ஐயங்கார் என்று அவன் எதிர்பாராத நேரத்தில் அவன் சட்டையை இழுத்து அவன் இதழில் முத்தம் வைத்தாள். பெரிதாய் கண்களை விரித்தவன், கனவா நிஜமா என தனக்குள் கேட்டுக்கொண்டு தனது கையை கிள்ளி பார்க்க சுருக்கென்று வலிக்க நிஜம் என்றதும் சேலைக்குள் கைவிட்டு அவளது இடையை பற்றி இன்னும் அருகே இழுத்தான். இருவரும் இதழ்கள் என்னும் வாளை வீசி முத்தச் சண்டையிட்டனர். அவன் விரல்கள் தேக ஊர்வலம் செல்ல அவள் விரல்கள் கேசத்தை அளந்தன. மொத்தத்தில் இருவரும் முத்தத்தில் பித்தாக கிடந்தனர். மார்னிங் பெட்கிஸ் இருவரும் சுவைக்க நிழலியின் போன் அலற இருவரும் சலித்து கொள்ள அவனை தன்னிடமிருந்து பிரித்தவள் போனை எடுத்து அட்டன் செய்து ஹலோ என்றாள். அங்கு என்ன சொல்லப்பட்டதோ அதிதி என செல்லை நழுவ விட்டாள். என்னாச்சு என்று பதறியவன் போனை காதில் வைத்தான். ஹலோ எனவும், என்னையும் அம்மாவையும் அடிச்சு போட்டுட்டு பாப்பாவை தூக்கிட்டு போயிட்டாங்க தம்பி என டிரைவர் அழுக, அண்ணா முடிஞ்சா ஆன்ட்டியை கூப்பிட்டு பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு போங்க, நாங்கள் வந்துடுறோம், வண்டி நம்பரை நோட் பண்ணிங்களா என கேட்க அவரும் சொல்லவும் ஃபோனை வைத்தான். நிழலியோ அதிதி என்று சொல்லியபடியே அழுக, அலறதுக்கான நேரம் இது இல்லை, போய் வேகமா ஃப்ரெஷ்அப் ஆயிட்டு வா, நம்ம பொண்ணை தேடுவோம் என்று அவளை துரிதப்படுத்த வேகமாக உள்ளே ஓடினாள். அதற்குள் தனக்கு தெரிந்த போலீஸ் நண்பரை அழைத்து விஷயத்தை சொல்லி கார் நம்பரை தேடச் சொன்னான். அவள் வந்ததும் இருவரும் வேகமாக கீழே இறங்கினார்கள். மாமா, அதிதியை யாரோ கடத்திட்டாங்க என்று ஓட்டுநர் சொன்னதை சொல்லி அழுதாள். அப்பா, நீங்க உங்க ஆட்களை விட்டு இந்த கார் நம்பரை வச்சு அதிதியை தேட சொல்லுங்க. வாசு, மித்து, நீங்களும் உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி அதிதி போட்டோ அனுப்பி தேட சொல்லுங்க. அம்மா, நீங்க ஆண்டி கூட ஹாஸ்பிட்டல்ல இருங்க என்றவன் நிற்காமல் நிழலி அழைத்து கொண்டு வெளியே சென்றான். இது நிச்சயம் ஆதர்ஷன் வேலையா தான் இருக்கும், அவன் வீட்டுக்கு போலாம் என்றாள். அவனும் வண்டியை ஆதர்ஷன் வீட்டிற்கு விட்டான். உள்ளே சென்றவன் ஆதர்ஷா என்று கத்த வினோதினியும் சங்கரும் வெளியே வந்தனர். எங்க உங்க புள்ள? என் பொண்ணை கடத்தி என்னை பழிவாங்க நினைக்கிறானா? அவனை நானே என் கையால் அழிச்சிடுவேன். எங்க அவன்? எங்க என் பொண்ணு என நிழலி ஆர்ப்பாட்டம் பண்ண அவர்கள் முகத்தில் வலி அப்பட்டமாக தெரிந்தது. என் பிள்ளைய 2 நாளா காணோமா, நாங்களே இன்னைக்கு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு இருக்கோம், அவன் கடத்திருக்க மாட்டாமா என அவர்களும் அழுதனர். அவன் மட்டும் என் பொண்ணை கடத்தியிருக்கட்டும், அப்ப இருக்கு அவனுக்கு என்று மிரட்டிவிட்டு சென்றனர். மெத்தையில் அந்த பிஞ்சு மருந்து வீரியத்தில் மயங்கி கிடக்க கை கால்கள் கட்டிய நிலையில் கண்ணாடி வழியே தன் மகளை எழுப்ப முயன்று தோற்று கதறி கண்ணீர் வடித்தான் ஆதர்ஷன். ஆனால் அது அவள் செவிகளுக்கு எட்டவில்லை. அணியின் கைகள் குழந்தையின் தேகத்தில் அத்துமீறின. ஆதர்ஷனோ, டேய் என் பொண்ணை விடுங்கடா, என் குழந்தை விடுங்கடா என அழுது கரைய அனியோ அவனை பாவம் போல பார்த்துவிட்டு அதிதியின் மேல் படர ஆரம்பித்தான். காற்று 36.
இதழ் விரிக்காத அந்த மொட்டை பாதுகாத்து கயவன் கையில் சிக்கி கசங்கி மடிய விடாமல் கைப்பற்றி உரியவனிடத்தில் பத்திரமாக சேர்க்கப்பட்டது. மருத்துவமனை மெத்தையில் அதிதி உறங்கிக் கொண்டிருக்க சற்று முன் மருத்துவர் சொன்ன பதில் அவர்களுக்கு நிம்மதி அளித்தது. எந்த பிரச்சனையும் இல்லை, மயக்க மருந்து அதிகமாக கொடுத்ததால இன்னும் குழந்தைக்கு நினைவு திரும்பல, மற்றபடி ஷீ இஸ் பர்ஃபெக்ட் என்றார். அவர் சென்றதும் தன் மகளை ஆதூரமாய் பார்த்தவள் அவள் உடலை வருடினாள். அவளுக்கு ஒன்றுமில்லை என்று மூளை சொன்னாலும் நடக்க இருந்த பேராபத்தை நினைக்கும் போதே முதுகுத்தண்டு சிலித்தெழுந்தது. கைகள் இரண்டும் நடுக்கத்தை கொண்டிருந்தன. கண்ணீர் நின்ற பாடில்லை. நிழலி, அதிதிக்கு ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ரிலாக்ஸ். நாம் அதிதியை காப்பாத்திட்டோமா, அவன் நம்மக்கிட்ட தான் இருக்கா, டென்ஷன் ஆகாத, ரிலாக்ஸ் டி என்று அவளை அணைத்து முதுகை வருடி கொடுத்தான் சாகரன். முடியல சாகரா, இன்னும் எனக்கு பயம் போகலை, கையெல்லாம் நடுங்கிட்டே இருக்கு. நாம் மட்டும் லேட்டாக போயிருந்தா அதிதிக்கு என்ன ஆயிருக்கும் நினைக்கவே உடம்பெல்லாம் தூக்கி போடுது சாகரா. அதிதிக்கு ஒன்றுனா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன் என்று அவனை அணைத்து அழுது சட்டையை நனைத்தாள். ஏய், ஏண்டி இப்படி பேசுகிற? அவளுக்கு எதுவும் ஆகலை, ஆகாது, ஆகவும் விடமாட்டோம். நீ அதையே நினைக்காதம்மா. அவளை மேலும் இறுக்கி அணைத்து கொண்டான். அவள் வாய்விட்டு சொல்லி அழுகிறாள். சாகரனோ உள்ளுக்குள் வைத்து புழுங்குகிறான். தானும் உடைந்து போய்விட்டால் நிழலியை யார் தேற்றுவது என எண்ணியவன் அதிதியை நினைத்து கண்ணீர் விட்டபடி இருந்தான். அந்த பிஞ்சை கூட களவாட எப்படித்தான் மனசு வந்ததோ? மனதில் துளி கூடவா இரக்கமில்லை? என்ன செய்கிறோம் என்பது கூடவா ஒரு மனிதனுக்கு தெரியாது? காமவெறி கண்ணையும் மூளையும் சேர்த்து மழுங்கடித்து விடுமா? ச்சே, என்ன ஜென்மங்கள்! ஆண் வர்க்கத்துக்கே பேரசிங்கம், அவமானம். அந்த அணியை கொன்னதுல தப்பே இல்லை, இன்னும் துடிக்க துடிக்க கொன்றிருக்கணும். பல்லை கடித்து முகத்தை இறுக்கினான். வாசு உள்ளே வந்தவன் சாகரனிடம், பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ண எடுத்துட்டு போயிருக்காங்க, நிழலியோட ஃப்ரெண்டு கிட்ட பேசியிருக்கேன், அவங்க ஆதர்ஷனுக்காக ஆஜராகிறேன்னு சொல்லியிருக்காங்க என்றான். பதில் ஏதும் சொல்லாமல் தலையை மட்டும் ஆட்டினான். அண்ணா, உண்மையிலே ஆதர்ஷன் தான் அணியை கொண்டானா? அங்கே என்ன நடந்தது சந்தேகமாக கேட்க சாகரனின் அணைப்பில் இருந்த நிழலிக்கு அங்கு நடந்த நிகழ்வே நினைவிற்கு வந்தது. வழக்கம் போல பள்ளிக்கு செல்லும் வழியில் அதிதியை அழைத்து செல்லும் கார் சென்றது. அதிதியுடன் பானுமதியும் உள்ளே இருந்தார். திடீரென கார் சடன் பிரேக் போட்டு நின்றது. என்னாச்சு அண்ணா எனவும், தெரியலமா, பார்க்குறேன் என்று இறங்கிய ஓட்டுநரை பின்னால் யாரோ தலையில் தாக்க கீழே விழுந்தார். சத்தம் கேட்டு பானுமதியும் இறங்க அவரையும் தாக்கிவிட்டு உள்ளே மிரண்டு போயிருந்த அதிதியை தூக்கினர். அதிதியோ அவனது கையை கடிக்க அவள் முகத்தில் மயக்க மருந்தை செலுத்தினர். அவள் மயங்க அவளை தூக்கி கொண்டு அணியின் கெஸ்ட் ஹவுஸிற்குள் நுழைந்தவர்கள் அவளை மெத்தையில் கிடத்தி அணியிடம் சொல்லிவிட்டு வாசலில் காவலுக்கு நின்றனர் அந்த இருவரும். அதிதி மெத்தையில் கிடக்க அவளை பார்த்தவரே கோப்பையில் இருந்த மதுவை பருகினான் அணி. அப்புறம் என்ன நீ நழலிய மிரட்டி இங்க வர சொல்லலாம்ல? ராக்கி கேட்க, இப்போதான் விஷயம் அவ காதுக்கு போயிருக்கோம், கொஞ்சம் அலையட்டுண்டா என்றவன் அதிதியை ஒரு மார்க்கமாக பார்த்தான். அந்த அறையில் ஒரு சின்ன அறையாக கண்ணாடி வைத்து அடைத்திருக்க அதில் ஆதர்ஷனை கட்டி போட்டிருந்தனர். கண்ணாடி தடுப்பு வழியே தன் மகளை கண்டு துடித்தான். கை கால்கள் கட்டப்பட்டு எதுவும் செய்ய முடியாத நிலையில் கண்ணீர் வெடித்தான். தான் செய்த பாவம்தான் தன் மகளை பாதிக்கிறதோ என்று எண்ணி நொந்தான். தன் முழு பலம் திரட்டி முயற்சிக்க முடியாமல் தோற்றான். உன்னால முடியாது ராசா, அந்த ரூம்ல இருந்து உன்னால வெளியே வரவே முடியாது. நிழலிய ரேப் பண்ணுறத நீ ஃப்ரீ ஷோ பார்க்க வேணாம், அதான் இந்த செட்டிங், பார்த்து என்ஜாய் பண்ணு என்றான். டேய், உங்கள் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சதுக்கு ஏன் வாழ்க்கையை தான் அழிச்சிங்க, இப்போ ஏண்டா நிழலி வாழ்க்கையை அழிக்கிறீங்க? அவளை விடுங்கடா உள்ளே இருந்து கதறினான். கதவை அடைக்காமல் இருந்ததால் அவன் பேசுவது கேட்க, நீ வேணா உனக்கு நடந்ததை மறந்து நல்லவன் ஆகலாம், நாங்கள் ஏண்டா திருந்தணும்? ராஜா மாதிரி வாழ வேண்டிய எங்களை அடிமை மாதிரி வாழ விட்டவளை உன்னை போல சும்மா விட சொல்றியா? அவளை இன்னைக்கு ஒரு வழியாக்குறேன்டா. இன்னைக்கு அவ படுற கஷ்டத்தை வாழ்நாள் முழுக்க மறக்கவே கூடாது. நினைச்சு நினைச்சு நொந்து சாகணும் என்றவனின் பேச்சில் வக்ரம் நிறைந்திருந்தது. ஃபோன் போடுறா என்றான் ராக்கியிடம். அவனும் நிழலியை அழைத்தான். காரில் இருவரும் அதிதியை தேடியபடி இருந்தனர். நிழலியின் அலைபேசி அலற புது நம்பராக இருந்தது. ஸ்பீக்கரில் போட்டாள். என்ன நிழலி, உன் பொண்ணதான் தேடிட்டு இருக்க போல என எள்ளலுடன் கேட்டான். ஹலோ, யார் நீ? சொல்கிறேம்மா சொல்கிறேன், உன் பொண்ணு என்கிட்ட தான் இருக்கா. உன் பொண்ணு உனக்கு அப்படியே வேணும்னா நான் சொல்கிற இடத்துக்கு நீ வர, அதுவும் தனியாக வர. உன் அல்லக்கை சாகரனையோ இல்லை வேற யாரையோ கூட்டிகிட்டு வந்த
உன் பொண்ணு போனத்தை தான் தூக்கிட்டு போவ என்றவன் இடத்தை சொல்லி ஃபோனை கட் பண்ணினான். வேகமாக அருகே இருந்த சாகரனை இறங்க சொன்னாள் நிழலி. சாகரா, நீ நீ இறங்கு, நான் மட்டும் போறேன். அவனை தள்ளாத குறையாக போக சொல்ல, இருடி, நீ மட்டும் போய் அங்கே என்ன பண்ண போற, நானும் வரேன் என்றான். அவன் சொன்னது உனக்கு கேட்கலையா? என்னை தனியாக தான் வர சொல்லியிருக்கான். நீயும் கூட வந்தது தெரிஞ்சா அதிதியை கொன்னுடுவாங்க. நீ போ, நான் அதிதியை கூட்டிட்டு வரேன், இல்லை 2 பேரும் சாகுறோம் என்றாள் அவனை விரட்டியபடி. அதில் கடுப்பானவன், நிழலி, கொஞ்சம் பொறுமையாக நான் சொல்கிறத கேளு. நான் பின்னாடி ஒளிஞ்சுக்கிறேன், நீ தனியாக வந்த மாதிரியே இருக்கட்டும். அவன் வீடு வந்ததும் உள்ளே போ, வீடியோ கால் ஆன் பண்ணு. உனக்கு எதுவும் நான் உள்ளே வருவேன், புரியுதா எனவும் அவளுக்கும் அது சரியெனப்பட அவள் காரை ஓட்ட இவன் பின்னே சாய்வாக அமர்ந்து கொண்டான். நிழலி காரை எடுத்துக்கொண்டு விரைந்தாள். இங்கோ ஆதர்ஷன் தப்பிக்க வழி தேடி சுற்றி சுற்றி பார்த்தவன் அங்கே பாட்டில்கள் நிறைய இருக்க அதில் ஒன்றை காலால் தன் பக்கம் உருட்டி கொண்டு வந்தவன் அதை உடைத்து அந்த துண்டுகளை வைத்து கட்டிய கயிறை அறுத்தான். அவர்களோ மது அருந்தி கொண்டிருந்தனர். எப்படியோ கயிறு அருந்து விழுக கதவை திறக்க முயன்றான். இங்கோ அனி அந்த அறைக்குள் தடுமாறி வந்தவன் அதிதியை வக்கரமாய் பார்த்து நெருங்கி அவள் கால்களை வருடினான். அதை கண்ட ஆதர்ஷன் துடித்து போனான். டேய், என் பொண்ணை விடுங்கடா, என் குழந்தையை விடுங்கடா என்று கதற இவனுக்கு கேட்கவில்லை. அதிதியின் இரு பக்கமும் கால்களை விரித்து தன் ஆடையை அவிழ்க்கச் சென்றவனை தள்ளிவிட்டான் ராக்கி. என்னடா பண்ற? போதையிலும் பதறினான். மெயின் டிஷ் வர வரைக்கும் எப்படி சும்மா இருக்கிறது, அதான் சைட் டிஷ் சாப்பிடலான்னு என்றான். டேய், அது குழந்தடா. குழந்தைதான், ஆனா பொன் குழந்தடா. பெரிதாக சிரித்தான். வேணா அனி, நமக்கு தேவை நிழலி, அவளை எது வேணா செய், ஆனா இந்த குழந்தைய விட்டுருடா என்றான். என்னடா, நீயும் இவனை மாதிரி நல்லவனாயிட்டியா? இதுவும் நிழலிய பழி வாங்குறதான். உனக்கு இவன் வேணான்னா அமைதியாயிரு என்றவன் அதிதியின் அருகே சென்றான். டே ராக்கி, அவன்கிட்ட வேணான்னு சொல்லுடா, அது குழந்தடா, வலி தாங்க மாட்டாடா என்று உள்ளிருந்தே கத்தினான். ராக்கிக்கு என்ன செய்வதென்றே புரியவில்லை. அனி அவளை நெருங்கவும் அடியாட்கள் உள்ளே வரவும் சரியாக இருந்தது. அந்த பொண்ணு வந்துருச்சு சார் என்றான். தனியா வந்திருக்காளா இல்ல ஆளை கூட்டிட்டு வந்திருக்காளா? அனி ஆடையை சரி செய்துவிட்டு மெத்தையிலிருந்து இறங்கி அவன் அருகே வந்து கேட்க, தனியா தான் வந்திருக்கு என்றான். அவளை வர சொல்லிட்டு நீங்க 2 பேரும் கிளம்புங்க என்றான். நிழலியை உள்ளே விட்டு அவர்கள் செல்வதை காரில் அமர்ந்தவாறே நோட்டம் விட்டான் சாகரன். ஊரை விட்டு ஒதுக்குப்புறமாக இருந்தது அந்த வீடு. அந்த இடத்தின் லொகேஷனை காவல்துறையினருக்கு ஷேர் செய்தான். வீடியோ காலை ஆன் செய்தவாறே உள்ளே நுழைந்த நிழலியை வரவேற்றனர் ராக்கியும் அனியும். அவர்களை கண்டு அதிர்ந்தாள். எங்களை இங்க நீ எதிர்பார்க்கல? சத்தமாக சிரித்தான் அனி. எங்களை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தின உன்னை மன்னிக்க நாங்க என்ன ஏசுவா? உன்னையும் உன் பொண்ணையும் சீரழிக்க தாண்டி இங்க வர வச்சிருக்கேன் என்றவன் மேலிருந்து கீழ்வரை அவளை அளவெடுக்க, பா, எப்படிடி இன்னும் அப்படியே இருக்க? ஆதர்ஷன் மேல பொறாம கூட வந்தது, இப்பயும் தான். முதல்ல அனுபவிச்சிட்டானேன்னு அனுபவிச்சிட்டேன், பரவாயில்ல. யோ ஆதர்ஷா, இன்னைக்கு நாங்க உன் முன்னாள் காதலிய அனுபவிக்க போறோம், எதுவும் டிப்ஸ் இருந்தா கொடியா என ஆதர்ஷனை பார்த்து கேட்க, அப்போதுதான் அங்கு அறையில் கோபத்தில் சீறிக்கொண்டிருக்கும் ஆதர்ஷனை கண்டாள். நிழலி, அதிதியை கூட்டிட்டு போ என்று கத்தினான். ஆனால் யார் காதிலும் விழவில்லை. அவன் பேசுறது கேட்காது, ஆனா நாம பேசுறது அவனுக்கு கேட்கும். அது எதுக்கு இப்போ, வா வந்த வேலையை பார்க்கலாம் என்று அவள் முந்தானையை பற்ற அவர்கள் ஆதர்ஷனை பார்த்து பேசும்போதே தனது இடது கையால் அங்கிருந்த அலங்கார பொருட்களில் இரும்பு பொருளை கையில் பிடித்திருந்தாள். தனது முந்தானையை பிடித்ததும் இடது கையால் அவனது தலையில் தாக்க கீழே விழுந்தான். ஏய் என கத்தி ராக்கி அவள் கையை பிடித்து கொண்டான். இன்னும் திமிர அடங்கலடி உனக்கு என அவளை இழுத்து மெத்தையில் போட்டான். மெத்தையில் விழுந்தவள் அதிதியை கண்டு, அதிதி அதிதி என்று அவளை எழுப்ப அவள் எழவே இல்லை. அவள் முடியை பற்றிய ராக்கி, அவ இப்போதைக்கு எழமாட்டாடி, வாடி என அவள் சேலை பற்ற அவள் பின்னாடி வந்த சாகரன் அவனை எத்தினான். சாகரனை கண்டு அதிர்ந்தான் அவன். நீ நீ என்றவன் அவனை பேச விடாமல் அடி என அடிக்க அனி சாகரனை பின்னால் தாக்கினான். அவன் தலையை பிடித்து திரும்பினான். அங்கே சண்டை நடக்க நிழலி ஆதர்ஷனின் கதவை திறந்துவிட 4 சண்டையிட்டு கொண்டனர். நிழலி, அதிதியை தூக்கிட்டு போ. சாகரன் கத்த அவளும் அதிதியை தூக்கி கொண்டு செல்ல அனி அவளை முந்திக் கொண்டு போக விடாமல் தடுத்தான். அவர்கள் குடித்து வைத்திருக்கும் பாட்டிலை உடைத்து வழிவிடச் சொல்லி மிரட்டினாள். அதை கண்டு பலமாக சிரித்த அனி அதிதியை தொட முயற்சிக்க பாட்டிலை வைத்து அவன் நெஞ்சில் குத்தி கிழித்தாள். வலியில் துடி துடித்து அங்கேயே இறந்து போனான் அவன்.
இங்கோ ராக்கி அவர்கள் அடித்த அடியில் மயங்கி இருந்தான். தன் மகளை கையில் வைத்தவாறே கதறி அழுதாள் நளினி. இருவரும் அங்கு வந்து சேர்ந்தனர். நான் கொலை பண்ணிட்டேன் சாகரா, கொலை பண்ணிட்டேன் என மடங்கி அழுதாள். நீ பண்ணது கொலை இல்லடி, தற்காப்பு என்றான் சாகரன். அவள் பாட்டிலில் வழியும் இரத்தத்தை பார்க்க பார்க்க மேலும் அழுகை வந்தது. நான் சரண்டர் ஆகிறேன் சாகரா, நீ அதித்தியை தூக்கிட்டு வீட்டுக்கு போ என்றாள். வேணாம் நளினி, நீ அதித்தியை தூக்கிட்டு போ, நான் இந்த கொலை பண்ணதா சரண்டர் ஆகிறேன் என்று கையில் இருந்த பாட்டிலை வாங்க முயல அதற்குள் ஆதர்ஷன் அதனை வாங்கியிருந்தான். இருவரும் அவனை அதிர்ச்சியோடு பார்த்தனர். இதுவரைக்கும் என்னாலையும் இவனுங்களாலையும் நீ ரொம்ப கஷ்டப்பட்டுட்ட நளினி, போதும். நான் தண்டனை அனுபவிச்சா என்னோட போயிடும், நீ தண்டனை அனுபவிச்சா அது அதித்தியை பாதிக்கும். இதுவரைக்கும் நான் பண்ண தப்புக்கு எனக்கான தண்டனையா இதை ஏத்துக்கிறேன். நீங்க 2 பேரும் இங்கிருந்து கிளம்புங்க என்றான். அதற்குள் போலீஸும் அங்கு வந்துவிட தானாக சென்று அவர்களிடம் சரண்டர் ஆனான். சாகரன் நளினியை அழைத்து கொண்டு மருத்துவமனைக்கு விரைந்தான். பானுமதிக்கும் ஓட்டுநருக்கும் தலையில் கட்டு போட்டிருந்தனர். அதித்தியை சுற்றி குடும்பமே இருக்க அவள் மெல்ல கண்களை திறந்து அனைவரையும் சுற்றி சுற்றி பார்த்தவள் சாகரனை கண்டதும் அருகில் அழைத்தாள். யாரு என்ன கடத்தினா சாகரா என கேட்கவும் அவன் நளினியை பார்க்க சொல்ல வேண்டாம் என்றாள். யாரோ பணத்துக்காகத்தான் உன்னை கடத்தியிருக்காங்க பேபி. அப்படியா? பணம் கொடுத்துட்டு தான் என்னை காப்பாத்துனீங்களா? அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் வாங்கி கொடுக்கலையா? பாவமாக கேட்க, இல்லை பேபி, அவன்கிட்ட ஃபைட் பண்ணி உன்னை காப்பாற்றிட்டோம், அவனுக்கு சரியான பனிஷ்மெண்ட்டும் கொடுத்துட்டோம் பேபி என்றான். ஹே சூப்பர், நீ தான் ஃபைட் பண்ணி என்னை காப்பாத்தினியா சாகா என்றாள் அறிந்து கொள்ளும் ஆர்வத்தில். இல்லைம்மா, நானும் ஃபைட் பண்ணேன் தான், ஆனால் உன்னை காப்பாற்றினது ஓ அம்மா தான். ஓ அம்மா சச் அ பிரேவ் உமன், அவங்க கிட்ட இருந்து நீ தைரியத்தை கற்றுக்கணும் பேபி என்றான். அவள் தன் தாயை பார்க்க அவளோ கண்ணீர் விட்டபடி தன் மகளை பார்த்தாள். உன் மேலே கோவமாக தான் இருந்தேன், நீ என்னை காப்பாற்றினதுனால உன்னை மன்னிச்சு விடுறேன் என்றதும் நளினிக்கு கோபம் வரவில்லை. தன் மகள் கிடைத்ததை போதும் என்று இருந்தது. அவளது வழமையான பேச்சை கண்டதும் மாறி மாறி அவள் கன்னத்தில் முத்தம் வைத்தாள். பயந்துட்டியா? ஆமா என தலையாட்டி அழுதாள். சாகா இருக்கும்போது பயப்படலாமா என்று கண்ணீரை துடைத்து விட்டாள். இருவரையும் அருகே அழைத்து கட்டிக்கொண்டாள் அதித்தி. அந்த மூவரையும் கண்டு குடும்ப மொத்தத்திற்கும் நிம்மதி வர அவர்களை அங்கே விட்டுவிட்டு மற்றவர்கள் வெளியே வந்தனர். 2 நாள் கழித்து கேஸ் கோர்ட்டிற்கு வந்தது. முன்விரோதம் காரணமாக குழந்தையை கடத்தி வைத்திருந்த தன் நண்பர்களிடமிருந்து குழந்தையை மீட்கும் போது நடந்த கலவரத்தில் தன்னை தாக்க வரும்போது தற்காப்பிற்காக அனிருத்தை கொன்றதாக ஆதர்ஷன் வாக்குமூலம் கொடுத்தான். அவனுக்கு 3 ஆண்டுகள் தண்டனை வழங்கினார்கள். ராக்கி உயிரோடுதான் இருந்தான். அவனும் குற்றத்தை ஒத்துக்கொண்டதால் 7 ஆண்டு சிறை தண்டனை கிடைக்க இருவரும் ஜெயிலுக்கு சென்றனர். நாட்கள் அதன் போக்கில் செல்ல மீண்டும் வேதாளம் முருங்கை மரம் ஏறிய கணக்காக நளினி சாகரனுடன் மன்றாடி கொண்டிருந்தாள். இல்லை சாகரா, நமக்குள்ள ஒத்து வராது. நீ உன் வீட்டில் சொல்கிற பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்க, அதான் உனக்கு நல்லது. நான் உங்கள் குடும்பத்துக்கு ஒத்து வர மாட்டேன். உன் குடும்பத்துக்கு ஏற்ற பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்க சாகரா எனவும் அவள் கன்னத்தில் சாகரனின் விரல்களின் தடம் பதிய, உன்னை மாதிரி என்னால் மாற்றி மாற்றி யோசிக்க முடியாதடி. எனக்கு நீ வேணும், இல்லையா நான் கனடாவுக்கே போகிறேன். இங்கே இருந்தால் தானே என்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லுவீங்க. கனடாவுக்கே போகிறேனா? யாரும் வேணாம் எனக்கு. கோபத்தில் கத்தியவன் அருகே இருந்த சுவரில் தன் கையை குத்தி தன் கோபத்தை குறைக்க முயன்றான்.